தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் தலைவர் கேப்டன் துரை அவர்கள். வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் ஒன்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை இன்றைக்கு முன்வைத்து தீரனும் அவனுடைய பேரனும் என்ற கொள்கை முழக்கத்தோடு இன்றைக்கு எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்தை கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து எனது தமிழ் சொந்த உறவுகளுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது என்ன தீரன்? தீரன் என்று சொன்னால் நம்முடைய சின்னமலை என்று சொல்லுவார்கள். சின்னமலை என்று சொன்னால் வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் நம்முடைய பெரும்பாட்டன். சின்னமலை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் சின்னமலை சுதந்திர போராட்டத்திலே வெள்ளையனை விரட்டி அடிக்கின்ற நோக்கத்தோடு அகிம்சை போராட்டத்தை நடத்தவில்லை. அவன் ஈரோடு மண்ணிலே படையை கட்டினான். கொங்கு நாட்டிலே கொங்கு தேசத்திலே அவன் பெரும்படையை கட்டினான். அந்த பெரும்படைக்கு பேர் தடிக்காரன் படை என்று பேர். தடிக்காரன் என்று சொன்னால் வலிமை மிக்க படை என்று பேர். அவன் அப்பொழுதே கோட்டையை கட்டினான். 36 வயதிலே கோட்டையை கட்டினான். ஓடா நிலையிலே, அந்த ஓடா நிலை என்ற ஊரிலே பெரும் கோட்டையை கட்டி அந்த நாட்டை பாதுகாப்பதற்காக சுதந்திர போராட்டத்திலே வெள்ளையனை விரட்டி அடிப்பதற்கான தீரமிக்க கோட்டையை கட்டினான். அன்புமிக்க உறவுகளே, தோழர்களே, அவன் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய பயிற்சி பாசறையாக, போர் பயிற்சி பாசறையாக மிகப்பெரிய ஒரு கிராமத்தை, பட்டாளி என்ற கிராமத்தை அவர் விலைக்கு வாங்கினான். குறவர் இனத்துக்கு சொந்தமான, வேடுவர் இனத்துக்கு சொந்தமான அந்த இடத்தை 200 ரூபாய்க்கு அவர் அக்ரிமெண்ட் போட்டு அந்த இடத்தை வாங்கி பயிற்சி பாற்றலையாக பீரங்கி சுடுவதிலிருந்து துப்பாக்கி ஏந்துவதிலிருந்து சகல பயிற்சி பட்டறையாக அவர் உருவாக்கினார் என்பது நீங்கள் பார்ப்போம். என்று சொன்னால் மிகுந்த வலிமை மிக்க படையை அங்கே உருவாக்கினான். என்ன மாதிரி காலகட்டம்? 1799 ஸ்ரீரங்கத்தினுடைய திப்பு சுல்தான் மரணமடைகிறான். கட்டபொம்மன் மரணமடைகிறான். அதுக்கப்புறம் 1801 மருது சகோதரர்கள் மரணமடைகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் இறுதியாக வெள்ளக்காரன் அவன் தீரனுடைய சின்னமலையுடைய கோட்டையை தகர்ப்பதற்காக படையெடுக்கிறான். தோழர்களே, அன்பர்களே, அவன் படையெடுக்கின்ற அந்த காலகட்டத்திலே சங்ககிரி வழியாக வருகிறான். பாலாற்ற கடந்து அவன் வருகின்ற போது அவன் அந்த படையை முற்றுகையிடுகிறான். அந்த கோட்டையை முற்றுகிறான். ஓடாநிலை கோட்டையை முற்றுகையிடுகிறான். ஆனால் தீரன் சின்னமலை சாதாரணமாக விடவில்லை. அந்த வெள்ளை பரங்கி படையை விரட்டி அடிப்பதற்காக அவனோடு மோதி சண்டையிட்டு மேக்ஸ் வெல்ஸ் என்ற அந்த படை வீரனுடைய, அந்த வெள்ளைக்காரனுடைய தளபதியுடைய தலையை சீவினான். தீரன் சின்னமலை அந்த தலையை சீவி அந்த பரங்கி படையை விரட்டி அடித்தான். ஓட ஓட விரட்டி அடித்து அந்த வெற்றி கொண்டான். அது மட்டுமில்லாமல் அந்த மேக்ஸ் வெல்ஸினுடைய அந்த தளபதியினுடைய தலையை சீவி அங்க இருக்கிற கிராமம் முழுதும் காட்சி பொருளாக வைத்த மாவீரன். நண்பர்களே, உறவுகளே, அப்பேற்பட்ட ஒரு படை மீண்டும் ஆரிஸ் என்பவன் தலைமையிலே பீரங்கி படையுடன் வந்த அந்த படையும் விரட்டி அடித்தான். இப்படி நீங்க சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு வீரன் இன்றைக்கு 1805 காட்டி கொடுக்கப்பட்டான். ஒரு சமையல்காரனால் காட்டி கொடுக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டான். தூக்கிலிடப்பட்டாலும் இன்றைக்கு அவனுடைய வீரத்தை நாம் இங்கே போற்றுகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களிலே நம்முடைய வனக்காவலர் ஐயா வீரப்பனாரை அழிப்பதற்காக எத்தனையோ முயற்சிகள் பண்ணார்கள். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பல்வேறு மாநிலங்களின் படைகள் இங்கே குவிக்கப்பட்டு வனக்காவலரை பிடிக்க முயற்சி பண்ணாலும் அது நடக்கவில்லை. ஆனாலும் தோற்று போனார்கள். எப்படியோ அவரை காட்டி கொடுக்கின்ற சூழலிலே அவர் இறந்தாலும் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதுபோலதான்
கிட்டத்தட்ட 24 நாடுகள் படையெடுத்து இன்றைக்கு இலங்கை ஈழ மண்ணிலே நம்முடைய விடுதலை போரை அழிக்க முயற்சி பண்ணார்கள். ஆனால் நம்முடைய மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த படையெல்லாம் சுக்குநூறாக எதிர்த்து நின்று வெற்றி கண்டார். ஆனாலும் துரோகிகளால் நாம் மரணமடைந்தோம். இந்த அடிப்படையிலே இன்றைக்கு இவர்களுடைய வாரிசாக, இவருடைய பேரனாக இன்று நம்முடைய செந்தமிழன் சீமான் நம் முன்னாலே நிற்கிறார். அன்பு உறவுகளே, மிகப்பெரிய புரட்சிக்காரன் இன்றைய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அடிப்படை மாற்றத்தை உருவாக்குவதற்காக, அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய பேரன் செந்தமிழன் சீமான் தலைமையிலே நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். மண்ணை காக்க, மலையை காக்க அத்தனையும் நாம் பாதுகாப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். ஒரு 2026 நம்முடைய சட்டமன்றம் இதே மேட்டூர் தொகுதியிலே நமது அருமை தங்கை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு ஒரு வாக்கை நீங்கள் விவசாய சின்னத்திலே அளித்து இந்த வரலாற்றினுடைய மீட்பை, வரலாற்றுடைய பெருமையை உலகுக்கு பெருமை சாட்டுகின்ற வகையிலே சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே 2026 புலிக்கொடி ஏற்றுவோம் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஒன்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தோடு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.